சிம்மத்துல ராகு இருந்தா என்ன பலனை கொடுக்கும்? பொதுவாகவே சிம்மத்தில் கிரகம் இருக்கிறதே ஒரு தனி சிறப்பு. எந்த துறையிலையும் சிம்மத்தில் ராகு இருந்தால் நீ இந்த துறை அந்த துறை எந்த துறையில இறங்கினாலும் அவர்கள் ஒரு புகழை சந்திப்பாங்க. பேரு 2 பேர் இருக்கும். பச்சை பேர் ஒன்று இருக்கும், கூப்பிட்ட பேர் ஒன்று இருக்கும். இல்லைன்னா இடையில பேர்ல ஒரு பேர் ஜாயிண்ட் ஆயிடும். அருமை என்னாச்சு, 100% உண்மை. அருமை. இடையில ஒரு பேர் ஜாயிண்ட் ஆயிடும். கை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும், கட்டு போட்டுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பட்ட இடத்துல வர போடும். அதுதான் பெரிய பிரச்சனை இந்த சிம்மராகுக்கு. எந்த கை உடைஞ்சு அதுவே திருப்பி உடையும். கூட்டாளியாலையும் ஒரு பேராசியாலையும் ஏமாற்றத்தை சந்திச்ச பின் பெரிய மனிதன் ஆயிடுவாங்க. பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம் இருக்கு. குழந்தை பிறந்த உடனே யோகம் பண்ண ஆமாம்பாங்க. பிள்ளைங்க படிப்புக்கு இடம் மாதிரி வெளியே போச்சா, பிள்ளைகளை பிரிஞ்சிருந்தீங்களா, ஆமா சார். குழந்தை பிறந்த உடனே நீங்க இடம் மாறீங்களா, ஆமா சார். சிம்மத்துல ராகு இருக்கும், வட்டி கொடுக்கணும் ஒரு ஆசை வரும், நினைச்சு கொடுக்கலாமா? ஃபைனான்ஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு, ஃபைனான்சியல் பண்றவங்களுக்கு நிறைய, அவங்க வம்சாவளியா அப்பா தாத்தா செஞ்சதை செய்யறதும் சிம்மத்தில் ராகு தான் செய்யணும். அங்க போய் பாம்பு இருக்கே, சர்ப்பம் இருக்கேன்னா அது தோஷம்னு 4 பாயிண்ட் இருக்கும். தோஷம் மட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் அதை அப்படி பிரட்டி போகணும். யோகம்னு 10 பாயிண்ட் இருக்கும். படக்கு நல்லி பைக்குள்ள வச்சு படக்கு நல்லி பைக்குள்ள வச்சு. ஆமா ஆமா. முதல்ல தோஷம்னு இருக்கும், அந்த ஆங்கில ஓரிடணும். பிரட்டி போட்டீங்கன்னா யோகம் இருக்கும், அப்படி அள்ளி பைக்குள்ள போகும். சுகமே சொல்ல என்னாச்சு? ஐயா வணக்கம். அண்ணாச்சி, சிம்மத்தில் ராகு இருந்தா எந்த ராசியாவனா இருக்கட்டும், சிம்மத்துல ராகு இருந்தா என்ன பலனை கொடுக்கும்? நல்லா கவனிச்சு, நான் மக்களுக்கு சொல்றது அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டாலே புரியும். ஜோதிடர்களா இருந்தாலும் கண்டிப்பா பயனுள்ளதா தான் எழுதி வச்சுக்கிறாங்க. இது அனுபவத்துல வந்தது, குருநாதர் சொல்லி கொடுத்தது. ரைட்டா? நம்ம ஜாதகம் பார்க்கும்போதும் பார்க்கறது இவ்வளவுதான். பொதுவாகவே சிம்மத்துல கிரகம் இருக்கிறதே ஒரு தனி சிறப்பு. எந்த கிரகம்னாலும் சரி, உங்க மனசுக்குள்ள அது பாவியா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? நிச்சயமா நினைப்பேன். இல்லை 2 கேள்வி கேட்டோன்னு கேட்பீங்க, சாமி அண்ணாச்சி எந்த கிரகம்னாலும் பாப்பீங்க. புரியுதா? உங்க மனசுக்குள்ள இருக்கா இல்லையா? நிச்சயமா. அப்ப பாவிங்கிறதெல்லாம் கிடையாது. சிம்மத்துல ஒரு கிரகம் இருப்பதே நல்லது. நம்ம அதை பேசி ஒரு டாபிக்கே போட்டிருக்கோம். சிம்மத்துல ஒரு கிரகம் இருப்பதே நல்லது. சிம்ம வீடு எம்டிஆர் இருக்கக்கூடாது. அது அந்த பெட்டிக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கணும். புரியுதா? ஆமா. அப்ப அங்க ராகு போய் இருந்தான்னு, இது சிம்ம ராகு. என்ன ராகு? சிம்ம ராகு. சூரியன் வீட்டுல இருக்கு. சூரியன் வீட்டுல இருக்கு. இல்ல சார், இது சூரியனுடைய நிழல். இது முன்வழி கர்மா. கர்மான்னு பார்த்தா பல, யோகம்னு பார்த்தா ஒன்று. ரைட்டா? அது ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்ப சிம்மத்துல இருக்கிற ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புகழை தரும். சமுதாயத்திலேயோ சங்கத்திலேயோ ஒரு கோயில் திருப்பணியிலையோ ஒரு எங்கேயாவது ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னா சிம்மத்துல ராகு இருந்தா அது கேரண்டி. ஒரு கோயில் திருப்பணிக்காவது தலைமை பொறுப்பு. புரியுதா? ஊர் தாண்டி பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி ஊர் தாண்டி போய் பெரிய லெவல்ல வர்றவங்களுக்கு சிம்மத்துல ராகு. என்ன ராகு? சிம்மத்தில் ராகு. ஊர் தாண்டி இடம் மாற்றி போறவங்களுக்கு ஒரு சிம்மத்துல ராகு. எந்த துறையிலையும் சிம்மத்துல ராகு இருந்தா நீ இந்த துறை அந்த துறை எந்த துறையில இறங்கினாலும் அவர்கள் ஒரு புகழை சந்திப்பாங்க. எனி டிபார்ட்மெண்ட். என்னது? எனி டிபார்ட்மெண்ட். விளம்பரத்துறை, கம்யூனிகேஷன். என்னது? விளம்பரத்துறை, கம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டு, எழுத்து, தரகு, இந்த லேண்டு புரோக்கராக இருக்குது, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்க சிம்மராகு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மறைஞ்சிச்சு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. சிம்மத்தில் ராகு இருந்து அது பலன் கண்டிப்பாக உண்டு. அப்பாவோட பிறந்த ஒரு பெண் இருக்கும், சிம்மத்தில் ராகு இருந்தா. அந்த இவங்க வர்க்கங்களில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு மன வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது சார், பொம்பளை பிள்ளைகளால கவலைன்னு சொல்கிறவங்க உண்டு. அது கணக்கு வேற. ரைட்டாக சொல்கிறது. இந்த ஜோதிடத்துலலாம் நிறைய புகழ் பெற்றவங்களுக்கெல்லாம் சிம்மத்தில் ராகு இருக்கும். வாக்கு. புரியுதா சொல்கிறது? இவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு புகழ், ஒரு மரியாதைன்னு இல்லாமல் இருக்கவே செய்யாது. முதுகு வலி, எலும்பு பிராக்சரு, முதுகு வலி, கால் வலி, இப்படி ஏதாவது சில தொந்தரவு இருக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவும் உண்டு. இருக்கு. இந்த ஐ டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களும் இதில் இருப்பாங்க. மைனஸ் பாயிண்ட்னு நீங்க நினைக்கும் போது அது வரும். ஐயா புரியுதா? நல்ல ஒரு கோயில் பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டினீங்கிறவங்களுக்கு ராகு டாக்குமெண்ட், அது ஒரு வகை ரெக்கார்டுகளை சொல்லும். இங்கேயும் பெண் தெய்வ அருள் உண்டு. பாம்பு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு, சர்ப்பம் தட்டுப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம். எப்படி?
பாம்பு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. சர்ப்பம் தட்டுப்பட்டாலும் பாம்பு தட்டுப்பட்டாலும் புத்து போய் பார்த்தாலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். ம். பெரும்பாலும் ராகு சிம்மத்தில் இருக்கும் பாருங்க, வீட்டில் புத்து மண்ணோ ஒரு கோயில்ல இருந்து ஒரு குலதெய்வம் கோயில் மண்ணோ வச்சிருப்பாங்க. ம். இவங்க உபூதி எடுத்து பூசினா நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கா? ம். ம். கயிறு கட்டி விட்டா நல்லா இருக்கும். எப்படி சூப்பர். கயிறு கட்டி விட்டா நல்லா இருக்கும். இவங்களும் பாருங்க, பயணங்கள், இடமாற்றம், பயணம், இவங்களுக்கு அது அந்த இதெல்லாம் பூரா லக்கா இருக்கும். ரொம்ப லக்கா இருக்கும். ம். நிறைய பயணங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் சார் அப்படிம்பாங்க. சிலருக்கு பாருங்க, சிம்ம ராகுக்கு சிலர்லாம் படிப்பு கம்மியாக இருக்கும். அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக அழகாக பேசுவாங்க. எனக்கு இப்படிலாம் இருக்கும்பாங்க. அது சிம்ம ராகு. கேட்டாங்க சொல்றது. ம். ம். அப்போ சிம்மத்தில் இருக்கிற ராகு பாருங்க, கரசில் படிக்கிறது, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது, கரசில் படிக்கிறது, சின்ன சின்ன கோர்ஸ் படிக்கிறது, கரசில்னா இந்த தொலைத்தொடர்புல கம்யூனிகேஷன் படிக்காங்களா, அது சிம்ம ராகுக்கு உண்டு. ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு சிம்ம ராகு நல்லா இருக்கும். நல்லா பார்த்து என்ன இருக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருவாங்க. இவங்க இந்த ஓடிபி கொடுத்து ஏமாறுறது நல்லா பார்த்துக்கணும். அந்த ஐடி மறந்துடுறது, என் ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க சாருங்கிறது சொல்லாங்கல்ல. என் ஃபேஸ்புக் என்னது சொல்லுவாங்க, உண்மைனாச்சு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமே தூக்கி விட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல 3,14,000 போய் தூக்கி விட்டாங்க. ஆமாம். இவங்களுக்கு அந்த அதுலலாம் இவங்க கவனமாக இருக்கணும். செல்ஃபோனை மிஸ் பண்ணிடுவாங்க இங்கே இருக்கும்போது. ம். இவங்களுக்கு ஒரு கூட்டாளி, ஒரு நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னு ஒன்று உண்டு. பாடம் படிச்சிருவாங்க. அவங்ககிட்ட ஒரு பாடம் படிச்சே தீரணும். ம். புரியுதா? ம். நான் சொன்ன ஒரு காதல் வந்து போயிருச்சான்னா ஆமாம்பாங்க. ம். ஆமாம் சார், ஒரு லவ் வந்துச்சு போயிடுச்சு சார், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் ஈடுபாடுன்னு இதில் நிறைய கேள்வி வரும். லாங் டைம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங்கில் கவனமாக இருங்க. ட்ரேடிங்கில் கவனமாக இருக்கணும். முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மொத்தத்தையும் பிடிக்கணும். இவங்க பேர் 2 பேர் இருக்கும். வச்ச பேர் ஒன்று இருக்கும், கூப்பிட்ட பேர் ஒன்று இருக்கும். இல்லைன்னா இடையில பேரில் ஒரு பேர் ஜாயிண்ட் ஆயிரும். அருமை என்னாச்சு, 100% உண்மை. அருமை. ம். இடையில ஒரு பேர் ஜாயிண்ட் ஆயிரும். ம். கரெக்டா? ஒரு வச்ச பேர் ஒன்று இருக்கும், அதை கூப்பிட்டு, இல்லைன்னா இடையில ஒரு பேர் ஜாயிண்ட் ஆயிரும். இல்லைன்னா ஒன்று குறைஞ்சிடும், ம். சுருக்கிடுவாங்க. இந்த சுருக்கிறது, சேர்க்கிறது, ஆல்ட்ரேட், நேமில் ஒரு ஆல்ட்ரேட், அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும். ம். எப்படி ம். ஒரு மாற்றம் வரும். இவங்களுக்கு அந்த சித்தருடைய அருள், ம். பிரபஞ்ச அருள் உண்டு. சித்தர் அருள், பிரபஞ்சம். காவல் தெய்வங்கள் வழிபாடுகளில் இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். இவங்களும் இந்த மலை சார்ந்த பகுதிகளை விரும்புவாங்க. யாகங்கள், பூஜைகள் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். என்னது? யாகங்கள், பூஜை. யாகங்கள், பூஜைகள்லாம் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அதே ராகு இருக்க இடத்துல வேற ஏதாவது தேவையில்லாத கிரகம் உள்ள ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆன்மீகத்தில் நாட்டமே வராமல் போயிடும். அதுக்கு நீங்கள் வேற தொடர்பு இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அது குறைவு தான். அதுக்காக வந்து யாருக்கா ஒரு ஆள் இல்லைன்னு இல்லைன்றப்படாது. அதெல்லாம் குறைவு தான். கரெக்டா? சிறு வயசுல வந்து கீழே விழாமல் பார்த்து, நான் சொல்லுவேன் 6 வயசு வரைக்கும் கவனமா இருங்க, அல்லது 13 வயசு வரைக்கும் கவனமா பாருங்க. கை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும், கட்டு போட்டுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பட்ட இடத்துலயே வர போடும். அதுதான் பெரிய பிரச்சனை இந்த சிம்மராகுக்கு. எந்த கை உடைஞ்சு அதுவே திருப்பி உடையும். ஆனா சிம்மத்துல அந்த ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுடைய பலனை அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் உயர்வா அணிவிப்பாங்க. நான் சாதாரணமா கட்சிக்கு போனேன் சார், எனக்கு பதவி கிடைச்சிச்சு சார். நான் சின்ன பதவிக்கு போனேன், பெரிய பதவி கிடைச்சிச்சு சார் அப்படிங்கிறது. தலையில காயம் போடாம பார்த்துக்கணும். அதனாலதான் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். பக்கத்து டிராவல் தானே போடாம போவாங்க, அதுல ஒரு சின்ன தப்பு நடந்துடும். கரெக்ட். ஹெல்மெட்டை தொலைச்சவங்களை எத்தனை வரும்னு கேளுங்க. அதெல்லாம் ரொம்ப இருக்கும். ஹெல்மெட்டை தொலைச்சவங்களே ரொம்ப இருக்கும். அப்போ இந்த சிம்மத்தில் இருக்கிற ராகு என்ன செய்யணும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் உயரணுங்கிறதுக்கு பல திட்டங்கள் போடும். ஏமாற்றக்கூடாது. நண்பர்களால், கூட்டாளிகளால் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கவனமா இருந்தா ஆமாப்பா. எப்படி பார்த்தீங்களா? ஏமாந்ததுக்கு அப்புறம் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு ஏமாந்துடுறாங்க, அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம். இடையில ஒரு கேப் விட்டு படிக்கிறது தான் சிம்மராகு. ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு படிக்கும். சிம்மராக இருக்காரு. பூஜை ரூம் வீட்டில் அருமையாக இருக்கும். நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க பூஜை ரூம். கட்டடம் கட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு சிம்மத்தில் ராகு தான் சூப்பராக இருக்கும். இந்த கட்டடம் கட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிம்மத்தில் ராகு இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பர். ஆமாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
கூட்டாளியாலையும் ஒரு பேராசையாலையும் ஏமாற்றத்தை சந்திச்ச பின் பெரிய மனிதன் ஆயிடுவாங்க. பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம் இவங்களுக்கு. குழந்தை பிறந்த உடனே யோகமானா ஆமாப்பாங்க. பிள்ளைங்க படிப்புக்கு இடம் மாதிரி வெளியே போச்சா, பிள்ளைகளை பிரிஞ்சிருந்தீங்களா, ஆமா சார். குழந்தை பிறந்த உடனே நீங்க இடம் மாறீங்களா, ஆமா சார். எப்படி பாருங்க, இவ்வளவு விஷயங்களுங்க. ஒரு எங்கேயாவது அவங்க ஒரு பிளானே 2-3 திட்டம் வச்சிருப்பாங்க. திட்டத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. 3 வகையான திட்டம், 3 வகையான பிளான் இருக்கும். இதை பிடிச்சிருது, அதை பிடிச்சிருது, இதில் என்ன இது என்ன, அந்த திட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது அன்கான்சியஸாவே உங்களுக்கு இருக்கு, கான்சியஸா பண்ண மாட்டாங்க, அன்கான்சியஸாவே உங்களுக்கு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டம், இது இல்லாட்டா அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்கும். குழந்தைகள் கருச்சிதைவு வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு சிலர் சின்ன பிள்ளைல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. சிறு பிள்ளையில ஒரு சின்ன கெல்டிசி வந்துச்சுனாச்சு, பயந்துட்டோம்னாச்சு, ஜாதகருக்கு ஒரு அம்மை போடும். அம்மை நோய், ஒரு தடவை அம்மை நோய் வந்துச்சான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. அது இவங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். பெரிய அம்மா போட்டுரும், சின்ன அம்மா போடாது, பெரிய அம்மா போட்டுரும். நாய் கடிச்சிச்சான்னு கேளுங்க, பாதி பேர், ஒரு 60% பேர் கைது வைக்குவான். சார் கடிச்சிச்சார், இல்லைன்னா இப்ப நாய் கடிக்கும், எச்சரிக்கையா இருக்கும். அது கடிக்க ஒரு ஆள் வீட்டு நாயை கடிச்சு போடுச்சு. மேக்சிமமே சரியாத்தான் இருக்குங்க. சரி, இந்த சூதாட்டம் சீட்டாட்டம்ல கவனமா இருக்கும். எச்சரிக்கை. லாட்ரி, சூதாட்டம், சீட்டாட்டத்துல கவனம். இதுதான் இங்க வந்து நம்ம அழுத்தமா சொல்லக்கூடியது. சில கூட்டு குடும்பமா இருக்கும் பார்த்துக்கோங்க, திடீர்னு கடகடன்னு உடஞ்சி விட்டுரும் இந்த சிம்மராகும். இதுலலாம் என்ன, இது நம்ம கவனம் தான் சொல்ல முடியுமோ தவிர தடுக்கலாம் முடியாது. சரி, இதை சொல்லும் போது சரி அவங்க சொன்னாங்க அது அப்படிதான் இருக்குங்கிறதுக்காகத்தான் அதை சொல்றேன். புரியுதா சொல்றது? புரியுதா? இவங்க பாருங்க, அந்த அதர் லாங்குவேஜ் படிக்கிறது, பழைய ஏடுகளை படிக்கிறது, பழமையான நூல், பழமையான ஏடுகளை படிக்கிறது, கல்வெட்டுக்களை ஆராய்ச்சி பண்றது, இதெல்லாம் இருக்கும். கல்வெட்டுல இவங்க பேர் இருக்கும்னு சொல்லலாம். பெரிய டொனேட் பண்ண கல்வெட்டுல பேர் வருதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த பழைய ஓலைச்சுவடி, பழமையானதுகள் எல்லாம், பழைய ஏடுகள், பழமையானதெல்லாம் இருக்கும். ராகுனாலே மாயம்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? ஆமா. சிம்மத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பானாச்சு. அங்க மைனஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் குறைவு. யோகம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மராகெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டபார்னு பிட்டாய் மேல வந்துருவாங்க, டக்குனு பிட்டாய் மேல வந்துருவாங்க. இடமாற்றம், அந்த ஒவ்வொரு சேஞ்சஸ் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சேஞ்சஸும் உயர்த்திக்கிட்டே இருக்கும். யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்துக்கணும், யூரிக் ஆசிட் அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். ஆமா, இது இவருக்கு மெயினானது. பொது வாழ்க்கையில தலைமை தாங்கிறது, பொதுமக்கள் மத்தியில் மதிப்பா வாழ வைக்கிறது சிம்மராவை கொடுத்தே தீரும். கீழே விடவே செய்யாது. என்ன செய்யாது? கீழே விட செய்யாது. பழைய நாணயங்களை சேர்த்து வைக்கிறவங்ககிட்ட பாருங்க, சிம்மராக பழைய நாணயம் வச்சிருக்கேன்னா ஆமாப்பாங்க. அது ஒரு காலத்துல ஒரு ஹேபிட்டா இருந்துச்சு. இல்லைனாலும் 10 பைசா 5 பைசா 20 பைசா அவங்க வீட்டுல இருக்கணும்னாச்சு. அந்த பழைய நாணயங்களை சேர்த்து வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சிம்மத்துல ராகு இருக்கும், வட்டி கொடுக்கணும் ஒரு ஆசை வரும் நினைச்சு கொடுக்கலாமா? ஃபைனான்ஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு, ஃபைனான்சியல் பண்றவங்களுக்கு நிறைய, அவங்க வம்சாவளியா அப்பா தாத்தா செஞ்சதை செய்யறதும் சிம்மத்தில் ராகம் தான் செய்யலாம். சிம்மத்தில் ராகம் தான் அப்பா தாத்தா செய்யலாம். இவங்க வம்சாவளியா பாருங்க, பெண்களுக்கு ஏதாவது சில பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்காங்கன்னா ஆமாம்பாங்க. நான் சொல்ல புரியுதா? ஆமா சார் அது இருக்கும்பாங்க. ஆனா சிம்மத்தில் இருக்க ராகுக்கு நீங்க வந்து ஃபைனான்ஸ் செக்டார் எல்லாமே நல்லா இருக்கும். பேங்கிங்ல வேலை செய்யறவங்க, ஃபைனான்ஸ் பண்றது, இதெல்லாம் நல்லாவே இருக்கும். ரெண்டாவது எழுத்து சம்பந்தப்பட்டது, விளம்பரம் சம்பந்தப்பட்டதுலாம் ரொம்ப டாப்பா இருக்கும். சிலருக்கு இந்த இன்சென்டிவ் வரும் பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா. வேலையும் பார்ப்பாங்க, வேலை பார்த்தது போக அவங்களுக்கு இன்சென்டிவ் வருமானம்னு வரும். அதுக்கு சிம்மராகல நம்ம நிறைய பேருக்கு, சார் எனக்கு இன்சென்டிவ் வருது சார் அப்படிம்பாங்க. ஒரு வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வருமானம் செய்யணும்னா சிம்மராகுக்கு நல்லா இருக்கும். சிம்மராகுக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு இடத்துல இருந்துகிட்டே நான் என்ன பார்க்குறேன், தந்தை ஒரு கண்டம் ஜபிச்சாரா? ஆமா. உங்க தந்தை வர்க்கத்தில் அரசாங்கத்தில் இருக்காங்களா அல்லது ஊர் பொது காரியங்கள்ல இருக்காங்களா? பிரசிடண்டா இருக்கலாம், கவுன்சிலரா இருக்கலாம், ஊர் கணக்கு சமுதாய தலைவராக இருக்கலாம், இல்லை அரசாங்கத்திலையும் வேலை செய்யலாம் சிம்மராகு. இல்ல யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்க வீட்டுல இருப்பாங்க, வந்துடும், நிறைய பேருக்கு வந்துடும். சிம்மத்துல ராகு இருந்தா எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனாரு, எங்க அம்மா ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராகுக்கு வந்துடும். சிம்மராகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 50 வயது அந்த ரேஞ்ச் வரும்பொழுது, 50-55 வரும்போதெல்லாம் நல்ல நிலையில இருக்காங்க. சிம்மராகு நல்லா தான் இருக்காங்க பெரும்பாலும், அனுபவத்தில் சொல்றேன்.
இந்த 47 வயசுல இருந்தா நினைச்சோம் முன்னேற்றம்ன்றதே கண்ணுக்கு தெரியுது. சிம்மராகு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது சூரியனுடைய வீடாக இருந்தாலும் அது வந்து பல தோஷங்களை போக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருக்கு. காலபுருஷ தத்துவத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்க போய் பாம்பு இருக்கே, சர்ப்பம் இருக்கேன்னா அது தோஷம்னு 4 பாயிண்ட் இருக்கும். தோஷம் மட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் அதை அப்படி பிரட்டி போடணும். யோகம்னு 10 பாயிண்ட் இருக்கும். படக்கு நல்லி பைக்குள்ள வச்சுக்கணும். படக்கு நல்லி பைக்குள்ள வச்சுக்கணும். முதல்ல தோஷம்னு இருக்கும், அந்த அகல ஓரிடணும். பிரட்டி போட்டீங்கன்னா யோகம் இருக்கும், அப்படி அள்ளி பைக்குள்ள போட்டுக்கணும். புரியுதா? புரியுது. எது நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கணும். என்ன சொல்ல தெரியல. நிச்சயமா. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மத்துல ராகுல இருந்திருப்பாங்க. சிம்மத்துல ராகு வச்சிருந்தவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது 10 ஒரு 50 100 ஜாதகம் பார்க்கணும்னா அதுல 10 20 ஜாதகம் வரும்ல. ராகு தான் எல்லா இடத்துலயும் இருக்கும்ல. 10 வயசு பையனுக்கும் ஜோசியம் பார்க்காங்க, 70 வயசாலும் பார்க்காங்க. ஜாதகத்தை பார்க்கும்போது அங்க ராகு அப்ப சிம்மத்துக்கு வந்தானா ஆகும். அதுல திடீர் முன்னேற்றம் கொண்ட ஜாதகம் பார்த்திருக்கீங்களா? நிறைய நாச்சு. அதனாலதான் இதை சொல்லுதோம். அதனாலதான் இதை சொல்லுதோம். சிலர் கொடுக்கும்போதே ஐயா சிம்மத்துல ராகும்பாங்க. அவங்க மனசுக்குள்ள சிம்ம வீட்டுல போய் ராகு உட்காந்துருக்கு, ஐயோ அப்படின்னு தோஷமோ அப்படி யாராவது ஒரு ஆளு பயம் கட்டி விட்டுருக்கோம். நான் வந்தவொடனே சிம்ம ராகு உங்களுக்கு சூப்பரா இருக்கும், சிம்மத்துல பாய் இருந்தாலே சூப்பர். எனக்கு போன் அடிப்பீங்க டக்குன்னு, எங்க சிம்மத்துல ராகு சொல்லுங்க சொல்றேன். உங்களுக்கே கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு பேட்டி எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் ஜோசியம் சொல்லணும். நிச்சயமா அப்பதான் நல்லா இருக்கும். அப்ப சிம்மத்துல ஒரு பாவி இருக்கிறவங்களே பாருங்கன்னாச்சு, கஷ்டங்களை கடந்து ஜெயிச்சான்னா ஆமாப்பாங்க. கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் இருக்கும், அதெல்லாம் ஒரு கிறிஸ்டியே இருக்கும். ஜெயிச்சான்னு கேட்டா ஆமா. கோயில் வீடு ஒரு ஆளு, ஆமா அது கோயில் வீடு. அதான் மலை சார்ந்த கோயில். சிவன் தீபம் போட்டு கும்பிடுறது, இறந்தவங்களை கும்பிடுறது, முன்னோர்களை வழிபடுறது, தீபம் போட்டு கும்பிடுறது, சித்தர் வழிபடுறதெல்லாம் சிம்மத்துல பாவி இருந்தா மகான் ரிஷிகள் இவங்க எல்லாம் பெருதா. வெளியூர்ல போய் வேற இடங்கள்ல போய் நான் மேனேஜரா இருக்கேன், வெளியூர்ல போய் தான் நான் உயர்ந்தேன், பூர்வீகத்தை விட்டு உயர்ந்தேன், என் பிள்ளை இடம் மாதிரி போச்சு, நான் ஒரு பக்கம் என் பிள்ளை ஒரு பக்கம், இப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்கும். ஜாதகருக்கு உயர்வுங்கிறத கொடுக்காம விடாது. சிம்மத்துல பாவி இருக்கு அப்படின்னா படாத பாடு படுத்தும், ஆனா தேவையான அளவு அள்ளி கொடுக்கும். ஒரு கஷ்டப்பட்டவன் தான் நல்லா இருப்பான், கஷ்டப்பட்டதான் நல்லா இருக்கான். நிச்சயமா சார் சிம்ம ராகு காலமே பார்க்க வேண்டாம் சார். சிம்மத்துல ராகு காலம் பார்க்க வேண்டிய ராகு காலம் பாருங்க, அந்த அதுலதான் செய்ய வைக்கும். நல்லா இருக்கும். சதய நட்சத்திரம், சுவாதி ராகு நட்சத்திரம். இந்த சிம்மத்துல ராகு இருக்கு பாருங்க, இந்த நட்சத்திரம் ராசியோ அல்லது லக்கண புள்ளியோ போய் அதுல விழுந்துடும். இல்லைன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம், துலா ராசி துலா லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம் வந்துடும். இல்லை யாராவது ராகு காலத்துல ஒரு ஆள் பிறந்திருக்கும், ராகு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது ராகு. இவங்களுக்கு பாம்பு கண்ணுக்கு திட்டுப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லி பயப்படாதீங்க. இப்போ கூட காசிக்கு போயிட்டு வந்தேன், பாம்பு இருந்துச்சு பார்த்தேன், அதனால தவறு இல்லை. இப்போ கூட காசிக்கு போயிட்டு வந்தேன், பாம்பு இருந்துச்சு பார்த்தேன், அதனால ஒன்றும் தவறு இல்லை. நம்ம அதை தப்புன்னு நினைச்சா தப்பு, பாசிட்டிவ் நினைச்சா பாசிட்டிவ். கரெக்டா? நெஞ்சார்ந்த நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்லுங்க. யா வணக்கம்.